ஹலோ ஸ்மார்ட்டிஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க கதைக்குள்ளே போகலாம். Part 7. The final chapter getting started. ராபர்ட் போன அத்தியாயத்தில் சொன்னது எல்லாமே நம்ம கொஞ்சம் ஃபிலாசபிஸ் மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அந்த ஃபிலாசபிஸ் நம்ம யோசனைக்கு கொஞ்சம் முக்கியமானதும் கூட. அதுக்கான ஒரு சில விஷயங்களை தான் நமக்கு இங்கே சொல்லியும் தராரு. நீ என்ன செய்கிறியோ அதை அப்படியே நிறுத்திட்டு அதை வந்து ஒரு சின்ன பிரேக் எடு. எது உனக்காக வேலை செய்யுது, எது உனக்காக வேலை செய்யலை அப்படிங்கிறதையும் தேடு. ஒரு வேளை நீ செய்கிற அதே விஷயத்த திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருந்தனா நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் உனக்கு கிடைக்கும். அதனால் புது விஷயங்களை தேடணும், புது புத்தகங்களையும் வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜோயல் மாஸ்கோவர்ட்ஸ் அப்படிங்கிறவர் எழுதின த 16% சொல்யூஷன் அப்படிங்கிற புக்கை அவர் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஒருவேளை நீங்கள் அந்த புக்கை வாங்கி படிச்சிங்கன்னா நீங்கள் எதை நோக்கி ஓடுறீங்களோ அது கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த 16% ஏன் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத சொன்னார். ஆனால் ராபர்ட் அதை காதலே வாங்கிக்கல. ஏன்னா அவரோட ஃப்ரெண்ட் அதை ட்ரை பண்ணாமலே அவருடைய கருத்தை சொன்னார். அப்படி சொன்ன என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட லைஃப் என்னவோ அப்படியே தான் இருக்குது. ஆனால் அந்த செமினார்ஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ண என்னோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது, நிறைய அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ராபர்ட் சொன்னார். இதே மாதிரி பல பேர் மார்க்கெட்டில் நிறைய கிரேட் டீல்ஸை மிஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னவோ அவங்க எந்த ஒரு ஆஃபரும் பண்ணாமல் இருக்கிறது தான். நம்ம வச்ச அந்த விலைக்கு ஒரு சில பேர் அந்த பொருளை வாங்கிறதுக்கு வரலாம், வராமலும் போகலாம். அப்படி இருக்கும்போது தான் அந்த பொருளுடைய ஒரிஜினல் வேல்யூ என்ன, அதுக்கான வேல்யூ என்னன்னு செட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியவும் வரும். நம்ம ராபர்ட் ஒரு நாள் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்கே வேலை செய்கிற ஒரு லேடியையும் பார்க்குறாரு. நம்ம ராபர்ட் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காரோ அதையே தான் அந்த லேடியும் செய்கிறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம ராபர்ட் இம்ப்ரெஸும் ஆகிடுறாரு. ஒரு நாள் அவங்கள லஞ்சுக்கு கூப்பிட்டு அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்களை பேச ஆரம்பித்தார் நம்ம ராபர்ட். அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களையும் அவர் கற்றுக்கிட்டாரு. அதுக்கு அடுத்த நாள் அவங்க 2 பேரும் சேர்ந்து 2 டீலிங்லையும் சைன் பண்ணுறாங்க. பொதுவாக நம்ம ராபர்ட் ஜாக்கிங்கு போகும்போது கூட அவருடைய சரௌண்டிங்ஸில் நடக்கிற சின்ன சின்ன சேஞ்சஸை கூட நல்லா கவனிப்பார். ஏதாவது சேல்ஸுக்கு வருதா, ரியல் எஸ்டேட் ஏதாவது பண்ண முடியுதா அப்படிங்கிறதையும் கவனிப்பார். ஒரு ப்ராஃபிட்டான டீல் எடுக்கிறதுக்கு 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று பேரம், இன்னொன்று மாற்றம். எந்த இடத்துல நிறைய மாற்றங்கள் இருக்கோ அந்த இடத்துல நிறைய பேரங்கள் பேசப்படலாம். எந்த இடத்துல நிறைய பேரங்கள் பேசப்படுதோ அந்த இடத்துல நிறைய ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ராபர்ட் சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்கிற ஒரு கடையில் போய் வாங்குறத விட ஒரு ஹோல்சேல் கடையில் ஒரு பொருளை வாங்கினா அந்த பொருளோட விலை கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான். என்றைக்குமே நம்ம கற்றுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தில் ப்ராஃபிட் பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் அதை எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னு நம்ம ராபர்ட் சொல்கிறாரு. நம்ம ராபர்ட்டோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் ஒரு வீடு ஒன்று வாங்குறாரு. அந்த வீட்டோட விலையை பார்த்தீங்கன்னா $100,000. அதே மாதிரியான அச்சசலான ஒரு வீடை நம்ம ராபர்ட் வெறும் $50,000 வாங்குறாரு. ஒரு நாள் நம்ம ராபர்ட் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நீங்கள் ஏன் அந்த வீட்டை வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரரும் நீங்கள் எதுக்கு வாங்கினீங்களோ அதுக்கு தான் நானும் வாங்கினேன், இதை நான் திரும்ப விற்கும் போது ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் போகும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கூட அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அவர் வாங்கின அந்த பில்டிங் இன்னும் பெட்டர் ப்ரைஸுக்கு போகுமா அப்படிங்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்சோன்னா அதுக்கு நம்ம பெருசாக யோசிக்கணும்னு சொல்கிறாரு. ஹிஸ்ட்ரியே நமக்கு இந்த விஷயங்களை சொல்லித்தருது. நீங்கள் எப்போவுமே பெரிய பெரிய கம்பெனிஸோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்பெனி பெருசாக ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கும். அது ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, இல்லை ரியல் வேர்ல்டாக இருந்தாலுமே சரி. பெரும்பாலான பணக்காரர்கள் இப்படி தான் வாழ்க்கையில் வெற்றியும் பெற்றிருக்காங்க. ஏன் நம்ம பில்கேட்ஸ் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட 30 வயசுலேயே அவர் பணக்காரரானதுக்கான காரணமும் இதுதான். ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்துகிறோம்னு நினைக்கிறோன்னா அதுக்கான எஃபர்ட்டை நம்ம போட்டால் மட்டும்தான் நம்ம அதில் சக்ஸஸ் ஆக முடியும்னு நம்ம ஆத்தர் சொல்கிறார். முடிவுரை. ராபர்ட் ஏன் இந்த புக்கு எழுதுனாருன்னு பார்த்தீங்கன்னா, சராசரியாக ஒரு மனுஷனுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் இருந்துச்சுன்னா அவன் லைஃப்பில் வர ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அவனால் கொஞ்சம் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அப்படிங்கிறதுனால தான் இங்கே காசுங்கிறது வெறும் ஐடியா மட்டும்தான். ஆனால் நம்ம ஃபினான்ஷியல் மூலயமா 3 விதமான வருமானங்களை சம்பாதிக்கலாம். ஒன்று ஆர்டினரி வருமானம், இன்னொன்று போஸ்ட்போலியோ வருமானம், 3வது பேசிவ். இதில் 2வது சொன்ன போர்ட்ஃபோலியோங்கிறது ஸ்டாக்ஸ்லேருந்தோ இல்லை பாண்ட்ஸ்லேருந்தோ வர வருமானம். ஆர்டினரி வருமானம் நமக்கு நார்மலாக கிடைக்கிறது. பேசிவ் வருமானங்கிறது நம்ம உட்கார்ந்த இடத்துலேருந்து சம்பாதிக்கிறது. இத்தனைக்கும் பார்த்தா நம்ம சாதா வருமானத்தில் இருக்கிற டேக்ஸ் பேசிவ் வருமானத்தை விட அதிகம். இது எல்லாத்தையும் கற்றுக்கிறதுனால நமக்கு நல்ல சொத்தோ பொருளாதார சுதந்திரமும் கிடைக்கும்னு சொல்கிறாரு. நம்மளோட வே ஆஃப் திங்கிங்கையும் நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட்டையும் வச்சு தான் நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய ஃப்யூச்சரை நாமளும் ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. வெதர் இட் இஸ் a low class
ஆர் மிடில் கிளாஸ் ஆர் ஹை கிளாஸ், இது எதுவாக இருந்தாலும் நம்ம கையில் தான் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. நான் கற்றுக் கொடுத்த எல்லாத்தையுமே உன் தலைமுறைக்கு நீ தான் சொல்லித் தரணும். இங்கே வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் ஈஸியாக இல்லை, எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளை சுற்றி நிறைய சந்தோஷமும் இருக்குது, நிறைய சோகமும் இருக்குது. நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. ஐ விஷ் யூ ஆல் ஹாவ் அ பியூட்டிஃபுல் ஃபியூச்சர்னு சொல்லி உங்களிடமிருந்து நீங்களாக விடைபெறும் நான் உங்கள் ராபர்ட் கேஎஸ். திங்க் ஸ்மார்ட் லிவ் ஸ்மார்ட். இந்த புக்கை ஃபுல்லாக படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி